வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முஸ்லிம்களை அமைச்சரவையில் சேர்க்கவில்லை என்றும் அவர்களுக்கு நாடாளுமன்ற இடங்களை ஒதுக்க தவறிவிட்டதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. செல்வ பெருந்தகை வியாழக்கிழமை விமர்சித்தார். மொழி அல்லது மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை அரசியலமைப்பு தடை செய்கிறது. ஆனால் தற்போதைய அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று அவர் எடுத்துரைத்தார். 18வது பாராளுமன்றத்திற்கு 24 முஸ்லிம் உறுப்பினர்கள் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பற்றிய விவரங்களை செல்வ பெருந்தகை தெரிவித்தார். இவர்களில் 7 பேர் காங்கிரஸையும் 4 பேர் சமாஜ்வாதி கட்சியையும் சேர்ந்தவர்கள். பாஜக அல்லது மற்ற என்டிஏ பங்காளிகள் யாரும் இல்லை. இந்த பிரதிநிதித்துவம் இல்லாதது நாட்டின் மதச்சார்பின்மைக்கு குறிப்பிடத்தக்க சவாலாக உள்ளது என்று செல்வ பெருந்தகை வாதிட்டார். அனைத்து சமூகங்களையும் பாதுகாக்கும் வகையில் அரசியலமைப்பில் உள்ளடங்கிய கொள்கைகளை இது குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று அவர் வலியுறுத்தினார். சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பது இந்திய பிளா கட்சிகளின் பொறுப்பு என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். அவரை பொறுத்தவரை இது பாஜகவின் ஜனநாயக விரோத செயல்பாடு என்று அவர் விவரித்தார். செல்வ பெருந்தகையின் அறிக்கை சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கவும் அரசியலமைப்பு விழுமியங்களை கடைபிடிக்கவும் அழைப்பு விடுக்கிறது. அரசாங்கம் மற்றும் தேர்தல் செயல்முறைகளில் மிகவும் உள்ளடக்கிய அணுகுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.